Hello everyone, welcome to Krish World. இந்த வீடியோவில் 29, 30 இந்த ரெண்டு நம்பருக்குரிய divisibility rules பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 29க்குரிய divisibility rule பார்க்கலாம். 29க்கு ரெண்டு ரூல்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ரூல், இந்த நம்பர் 9ல் முடியுது அப்படிங்கிறதுனால இதோட divisibility ரூலில் ப்ளஸ் இருக்கும். 29க்குரிய ரூல் 1 எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். ப்ளஸ் இருக்கிறதுனால 29ஓட 1 ஆட் பண்ணால் 30, இதில் இந்த 0வை விட்டுருங்க. ஸோ 3 மட்டும் இங்கே போட்டுக்கிறோம். 29க்குரிய ரூல் 1 அப்படின்னா +3 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது லாஸ்ட் டிஜிட்டை 3ஆல் மல்டிப்ளை பண்ணி அதை ரெஸ்ட் ஆஃப் த டிஜிட்ஸோடு ஆட் பண்ணணும். வர்ற ரிசல்ட் வந்து divisible by 29 அப்படின்னா அந்த ஹோல் நம்பரும் divisible by 29. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நம்பர் 348. இந்த நம்பர் 29ஆல் டிவைட் ஆகுமா இல்லையா அப்படிங்கிறத ரூல் 1 அப்ளை பண்ணி செக் பண்ண போகிறோம். லாஸ்ட் டிஜிட் இன்ட்டு 3 ப்ளஸ் ரெஸ்ட் ஆஃப் த டிஜிட்ஸ் 8 × 3 24. இதை ஆட் பண்ணால் 58. இது 29ஆல் டிவைட் ஆகும். அதனால இந்த ஹோல் நம்பரும் 29ஆல் டிவைட் ஆகும். இந்த நம்பர் பாருங்கள், 5510. லாஸ்ட் நம்பர் 0 அப்படிங்கிறதுனால நம்ம அதை விட்டுறலாம். ஏன்னா 0வோட எந்த நம்பர் மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான் வரப்போகுது. இப்போ லாஸ்ட் நம்பர் வந்து 1. ஸோ லாஸ்ட் டிஜிட் இன்ட்டு 3 ப்ளஸ் ரெஸ்ட் ஆஃப் த டிஜிட்ஸ் 1 × 3 3. இதை ஆட் பண்ணால் 58. இது 29ஆல் டிவைட் ஆகும். அதனால இந்த நம்பரும் 29ஆல் டிவைட் ஆகும். அடுத்த நம்பர் 12520. லாஸ்ட் டிஜிட் 0ங்கிறதுனால அதை ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ இப்போ லாஸ்ட் டிஜிட் வந்து 2. ஸோ லாஸ்ட் டிஜிட் இன்ட்டு 3 ப்ளஸ் ரெஸ்ட் ஆஃப் த டிஜிட்ஸ் 2 × 3 6. இதை ஆட் பண்ணால் 131. திரும்ப ரூல் 1 அப்ளை பண்ணலாம். லாஸ்ட் டிஜிட் இன்ட்டு 3 ப்ளஸ் ரெஸ்ட் ஆஃப் த டிஜிட்ஸ் 1 × 3 3. இதை ஆட் பண்ணால் 16. இது 29ஆல் டிவைட் ஆகாது. அதனால இந்த நம்பரும் 29ஆல் டிவைட் ஆகாது. அடுத்த நம்பர் 15689. லாஸ்ட் டிஜிட் இன்ட்டு 3 ப்ளஸ் ரெஸ்ட் ஆஃப் த டிஜிட்ஸ் 9 × 3 27. இதை ஆட் பண்ணால் 1595. திரும்ப ரூல் 1 அப்ளை பண்ணலாம். லாஸ்ட் டிஜிட் இன்ட்டு 3 ப்ளஸ் ரெஸ்ட் ஆஃப் த டிஜிட்ஸ் 5 × 3 15. இதை ஆட் பண்ணால் 174. திரும்ப ரூல் 1 அப்ளை பண்ணலாம். லாஸ்ட் டிஜிட் இன்ட்டு 3 ப்ளஸ் ரெஸ்ட் ஆஃப் த டிஜிட்ஸ் 4 × 3 12. இதை ஆட் பண்ணால் 29. ஸோ இது 29ஆல் டிவைட் ஆகும். அதனால இந்த நம்பரும் 29ஆல் டிவைட் ஆகும். அடுத்த நம்பர் 71832. லாஸ்ட் டிஜிட் இன்ட்டு 3 ப்ளஸ் ரெஸ்ட் ஆஃப் த டிஜிட்ஸ் 2 × 3 6. இதை ஆட் பண்ணால் 7189. திரும்ப ரூல் 1 அப்ளை பண்ணலாம். லாஸ்ட் டிஜிட் இன்ட்டு 3 ப்ளஸ் ரெஸ்ட் ஆஃப் த டிஜிட்ஸ் 9 × 3 27. இதை ஆட் பண்ணால் 745. திரும்ப ரூல் 1 அப்ளை பண்ணலாம். லாஸ்ட் டிஜிட் இன்ட்டு 3 ப்ளஸ் ரெஸ்ட் ஆஃப் த டிஜிட்ஸ் 5 × 3 15. இதை ஆட் பண்ணால் 89. இது வந்து 29ஆல் டிவைட் ஆகாது. அதனால இந்த நம்பரும் 29ஆல் டிவைட் ஆகாது. அடுத்து 29க்குரிய ரூல் 2 பார்க்க போகிறோம். 9ல் முடியுதுங்கிறதுனால divisibility ரூலில் ப்ளஸ் இருக்கும். இந்த ரூல் 2வை இந்த நம்பர்லேருந்தே ஞாபகம் வச்சுக்கலாம். லாஸ்ட் 2 டிஜிட்ஸை 9ஆல் மல்டிப்ளை பண்ணி அதை ரெஸ்ட் ஆஃப் த டிஜிட்ஸோடு ஆட் பண்ணணும். வர்ற ரிசல்ட் divisible by 29 அப்படின்னா அந்த ஹோல் நம்பரும் divisible by 29. இதுக்குரிய எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இந்த நம்பர் பாருங்கள், 164981. இந்த நம்பர் 29ஆல் டிவைட் ஆகுமா இல்லையா அப்படிங்கிறத ரூல் 2 அப்ளை பண்ணி செக் பண்ண போகிறோம். லாஸ்ட் 2 டிஜிட் இன்ட்டு 9 ப்ளஸ் ரெஸ்ட் ஆஃப் த டிஜிட்ஸ் 81 × 9 வந்து 729. இதை ரெஸ்ட் ஆஃப் த டிஜிட்ஸோடு ஆட் பண்ண போகிறோம். இதை ஆட் பண்ணால் 2378. இதுக்கப்புறமா நம்ம ரூல் 1 அப்ளை பண்ணலாம். ஏன்னா ரூல் 2 திரும்ப அப்ளை பண்ணாலும் ஒரு 3 டிஜிட் நம்பர் தான் ரிசல்ட் வரப்போகுது. அதுக்கு பதிலாக நம்ம ரூல் 1 அப்ளை பண்ணிக்கலாம். லாஸ்ட் டிஜிட் இன்ட்டு 3 ப்ளஸ் ரெஸ்ட் ஆஃப் த டிஜிட்ஸ் 8 × 3
24. இதை ஆட் பண்ணால் 261. திரும்ப ரூல் 1 அப்ளை பண்ணலாம். லாஸ்ட் டிஜிட் இன்ட்டு 3 ப்ளஸ் ரெஸ்ட் ஆஃப் த டிஜிட்ஸ் 1 இன்ட்டு 3 3. இதை ஆட் பண்ணால் 29. இது 29ஆல் டிவைட் ஆகும். ஸோ இந்த நம்பரும் 29ஆல் டிவைட் ஆகும். அடுத்த நம்பர் 172892. லாஸ்ட் 2 digits இன்ட்டு 9 ப்ளஸ் ரெஸ்ட் ஆஃப் த டிஜிட்ஸ் 92 இன்ட்டு 9 வந்து 828. இதை ரெஸ்ட் ஆஃப் த டிஜிட்ஸோடு ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணால் 2556. இதில் ரூல் 1 அப்ளை பண்ணலாம். லாஸ்ட் டிஜிட் இன்ட்டு 3 ப்ளஸ் ரெஸ்ட் ஆஃப் த டிஜிட்ஸ் 6 இன்ட்டு 3 18. இதை ஆட் பண்ணால் 273. இதில் ரூல் 1 திரும்ப அப்ளை பண்ணலாம். லாஸ்ட் டிஜிட் இன்ட்டு 3 ப்ளஸ் ரெஸ்ட் ஆஃப் த டிஜிட்ஸ் 3 இன்ட்டு 3 9. இதை ஆட் பண்ணால் 36. இது 29ஆல் டிவைட் ஆகாது. அதனால் இந்த நம்பரும் 29ஆல் டிவைட் ஆகாது. 29க்கு 2 ரூல்ஸ் பார்த்துருக்கோம். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அந்த ரூல் யூஸ் பண்ணிக்கோங்க. என்னோடய சஜஷன் வந்து நீங்கள் ரூல் 1 அப் டு 5 டிஜிட் நம்பர்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். கிரேட்டர் தேன் 5 டிஜிட் நம்பராக இருந்தால் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டெப்புக்கு மட்டும் ரூல் 2 அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரூல் 1 அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்து 30க்குரிய டிவிசிபிலிட்டி ரூல் பார்க்க போகிறோம். 30யோட கோப்ரைம் ஃபேக்டர்ஸ் எழுத போகிறோம். அதாவது எந்த 2 கோப்ரைம் நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணால் 30 வரும். 3 இன்ட்டு 10 30. ஸோ ஒரு நம்பர் 30ஆல் டிவைட் ஆகுமான்னு செக் பண்ணுறதுக்கு அந்த நம்பர் 3 அண்ட் 10ஆல் டிவைட் ஆகுமான்னு செக் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு நம்பரோட லாஸ்ட் டிஜிட் 0வான்னு பாருங்கள். 0வாக இருந்தால் மட்டும் அது 3ஆல் டிவைட் ஆகுதான்னு செக் பண்ணுங்கள். லாஸ்ட் டிஜிட் 0வாகவும் இருக்குது 3ஆலையும் டிவைட் ஆகுது அப்படின்னா அந்த நம்பர் 30ஆலையும் டிவைட் ஆகும். இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இந்த நம்பர் பாருங்கள் 270. இது 30ஆல் டிவைட் ஆகுமா இல்லையான்னு செக் பண்ணணும். லாஸ்ட் டிஜிட் 0, அதனால் இது 10ஆல் டிவைட் ஆகும். அடுத்து 3ஆல் டிவைட் ஆகுதான்னு செக் பண்ணுறதுக்கு டிஜிட்ஸ் ஆட் பண்ணணும் 9. ஸோ இது 3ஆலையும் டிவைட் ஆகும். 3 அண்ட் 10ஆல் டிவைட் ஆகிறதுனால இந்த நம்பர் 30ஆலையும் டிவைட் ஆகும். அடுத்த நம்பர் 842. இது பார்த்தோன்னே நம்ம சொல்லிடலாம் 30ஆல் டிவைட் ஆகாது. ஏன்னா லாஸ்ட் டிஜிட் வந்து 0 கிடையாது. அடுத்த நம்பர் 468690. லாஸ்ட் டிஜிட் 0, அதனால் 10ஆல் டிவைட் ஆகும். 3ஆல் டிவைட் ஆகுதான்னு செக் பண்ணுறதுக்கு டிஜிட்ஸ் ஆட் பண்ணணும். இந்த நம்பரில் இருக்கிற டிஜிட்ஸ் ஆட் பண்ணால் 33. இது 3ஆலையும் டிவைட் ஆகும். 3 அண்ட் 10ஆல் டிவைட் ஆகிறதுனால இந்த நம்பர் 30ஆலையும் டிவைட் ஆகும். அடுத்து இந்த நம்பர் பாருங்கள் 568960. லாஸ்ட் டிஜிட் 0, ஸோ 10ஆல் டிவைட் ஆகும். அடுத்து 3ஆல் டிவைட் ஆகுதான்னு செக் பண்ணுறதுக்கு டிஜிட்ஸ் ஆட் பண்ணால் 34. இது 3ஆல் டிவைட் ஆகாது. ஸோ இந்த நம்பர் 30ஆலையும் டிவைட் ஆகாது. ஸோ ஒரு நம்பர் 30ஆல் டிவைட் ஆகுமா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு அந்த நம்பரோட லாஸ்ட் டிஜிட் 0வான்னு செக் பண்ணுங்கள். 0வாக இருந்தால் அடுத்து 3ஆல் டிவைட் ஆகுதான்னு செக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.